ரிஷபராசிக்கு இந்த 2025 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஜென்மஸ்தானத்திலே குரு பகவான் வக்ரகதியிலே செல்லக்கூடிய ஒரு காலம். பொதுவாகவே ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு பேர். ஆனால் இந்த வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே அவருடைய குணாதிசயம் வேறு விதமாக இருக்கும். அதனால் நல்ல பலன்களை முதல்ல கொடுப்பார், ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அவர் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுவார். மேலும் மே மாதம் 11ஆம் தேதி குரு பகவானினுடைய பெயர்ச்சி அடைகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மார்ச், ஏப்ரல், அப்புறம் அதில் வரக்கூடிய ஒரு 20 நாட்கள் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80 தினங்கள் மட்டும்தான் அவர் உங்கள் ஜென்ம குருவாக கொஞ்சம் கெடுபலனை கொஞ்சம் கொடுக்கும்படியாக இருக்கிறார். மற்ற நேரத்திலெல்லாம் அவர் பெயர்ச்சி அடைந்து 2ஆம் பாவத்துக்கு போயிட்டார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த 2025 பரிபூர்ணமாக அவர் தருவார். அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் ராகு பகவான் 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். 5ஆம் பாவத்திலே கேது பகவான். ரிஷபராசிக்கு இதுதான் ரொம்ப லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு ஒரு யோகம். வெளிநாடுகள், வெளியூர், வெளி மாநிலங்கள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளையும், அதே மாதிரி அந்த இடத்திலே சென்று வேலை செய்வதற்கும், அங்கே போய் ஒரு நல்ல ஒரு ஸ்திரமாக அந்த இடத்திலே ஒரு ஸ்திரத்தன்மையுடன் ஒரு வேலை வாய்ப்பு செட்டில் ஆவதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு யோக பலன்களையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வழங்குகிறது. மேலும் இந்த வருடத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது குரு பகவானுடைய பெயர்ச்சி தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா ஜென்ம குரு வனவாசம். உங்களை டார்கெட் பண்ணி யாரோ ஒருத்தங்க தாக்கிக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தர் படிச்சுட்டே இருக்காங்கங்கிற போது என்னடா இவர் நம்மளை போட்டு அடிச்சுட்டே இருக்கார், நம்மளால் சமாளிக்கவே முடியலையே, நம்மளோட ஒரு இதுவாக இருக்காருன்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு வேறு விதமான ஒரு சங்கடம் உங்களை விட்டு இன்னொரு இடத்துக்கு அவர் போயிட்டாருன்னா உங்களுக்கு எப்போ ஏற்பட்ட அப்பா கிளம்பிட்டாருப்பா இவர் அப்படின்னு எப்படி ஒரு நிம்மதி பெருமூச்சு அடைவீர்களோ அப்படியான ஒரு நிம்மதி பெருமூச்சு இந்த வருடம் அடையவிருக்கிறீர்கள். ஏன்னால் ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் அவர் பெயர்ச்சி அடைந்து 2ஆம் பாவத்திற்கு மாறிவிடுவார். அதனால் ஜென்ம குரு வனவாச அந்த தொல்லைகள் நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் 2இல் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமான நல்லவைகளை தரும்.